மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அண்ணாமலை, சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்னு கேட்டேன். ஆச்சி சாப்பிடல அண்ணா. இந்த மாதிரி நேரத்துல பொம்பளைங்க பயப்பட மாட்டாங்க, ஆம்பளைங்க தான் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. நீ சாப்பிட்டியா? ஆச்சி பச்சை தண்ணி கூட பல்லுல படாம படுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு தெரியும். நீ சாப்பிட்டியா? எல்லாம் என்னாலதான். என் ஜாதக பிரகாரம் என்னாலதான் ஆட்சிக்கு இப்படி ஆயிருக்கு. என்னாலதான் அப்பாக்கு இப்படி. சாமி போய் இல்லைன்னு நம்ம அண்ணாமலையா போய் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டோமே, எல்லாமே போய் மனுஷங்க தான் உண்மை. இல்லைன்னு ஆச்சி சாப்பிடல. ஆச்சி எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பால் எடுத்துட்டு வா. போ. கிளவி கிளவி, இதை பாரு, கண்ணை திறந்து பாரு. தவிசி வந்திருக்கு. இதை பாரு. ஏந்திரி. ஐயா
என் தம்பி உசுரோட வரணும்னு அந்த அண்ணாமலை என்கிட்ட சண்டை விட்டுக்கிட்டு இருக்கான். ஐயா தவசி, உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும். சொல்லு. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் பேய் மாதிரி இந்த சொத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு பிறவும் இந்த சொத்து வெளியில போயிடக்கூடாது. அது ஏன் வெளியே போகுது? போயிரையா, இருக்காக ஐயா. யார சொல்ற? ஐயா, என் தம்பிக்கு மனதையில யாரோ ஒருத்தி கூட தொடுப்பு இருந்துச்சு. என்ன சொல்ற நீ? அவ பட்நூல்காரியா, நல்லா பாடுவாளாம். அநியாயமா அப்பா மேல வழி போட? ஐயோ, இந்த மாதிரி நேரத்து உங்க அப்பா இப்படி இருக்கும்போ நான் என்னத்துக்கு ஐயா போய் சொல்ல போறேன்? நான் சொல்றது நெசந்தான் ஐயா. அவளுக்கு உனக்கும் நல்ல செவத்துக்கு நடுவுல ஒரு பையனும், நல்ல செவத்துக்கும் அண்ணாமலைக்கு நடுவுல ஒரு பொண்ணும் பிறந்துச்சான். உங்க அப்பனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. உனக்கு நான் கோபம் வந்துடும். என்ன நடந்துச்சோ விட்டுட்டு வந்துட்டான். இப்ப அந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்து பெருசா இருக்கும். ஐயா, நான் உசுரோட இருக்கிற வரையும் எந்த சிரிக்கையும் இந்த வீட்டுக்குள்ள அண்ட விடல். எனக்கு பிறவும் யாரும் வரக்கூடாது. ஆமா ஐயா தவசி, நம்ம அண்ணாமலைக்கு நல்ல இடத்துல கண்ணாலத்தை முடிச்சு வைக்கணும். ஐயா, நம்ம அண்ணாமலை மனசுக்குள்ள ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஐயா. என்னையா இடி மேல இடியா உன் தலையில போடுதுன்னு திகைக்கிய ஐயா. இந்த வீட்டுல விழுகிற இடையெல்லாம் நீ தாங்கித்தான் ஐயா ஆகணும். ஐயா, அண்ணாமலை மனசுக்குள்ள இருக்கிற பையன் வேற யாரும் இல்லையா? காந்திமதி இருக்கால, அவ உள்ள உலகநாதன் ஐயா. ஐயா, நம்ம அண்ணாமலை அவனை மனசால விரும்புற ஐயா. இங்க பாரு, நம்ம குடும்பத்திலையும் அவங்க குடும்பத்திலையும் இந்த கண்ணாலத்தை நடத்தி வைக்க யாரும் இல்லையா? காலமா நம்ம ரெண்டு குடும்பத்துல இருக்கிற பகை தீரணும். அது இந்த கண்ணாலத்துல தான் முடியும். அது அண்ணாமலையா போட்டு வச்சு முடிச்சு. ஐயா தவசி, ஆச்சின்னு என்ன சுத்தி வர்றது நிஜம்னா அண்ணாமலைன்னு தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மைன்னா இந்த கண்ணாலத்தை நீதாயா நடத்தி வைக்கணும். நடத்தி வைப்ப, எனக்கு தெரியும் ஐயா. இந்த கண்ணாலும்
நடந்து முடிகிற வரைக்கும் இந்த செய்தி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கொடு. ஐயா தவசி, எதுக்கு ஐயா கலங்குறீங்க? எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏ தம்பி பொழைச்சுக்கிறேன். அவன் வர வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. போ போய் ஜோலி ஏதாவது உங்களுக்கு இருக்கும், அதை போய் பாருங்க. என் தம்பி வராம எனக்கு ஒன்றும் ஆகாது. போங்க. சார் அண்ணாமலையாரே, அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒத்தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மைன்னா இந்த கண்ணாலத்தை நீதாயா நடத்தி வைக்கணும்.
அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அந்த அண்ணாமலையான் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்காரு. சீக்கிரம் குணமாயிருவாருமா. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஆமாம், நம்ம தம்பி இருக்கிறாங்களா? இல்ல தேவரே, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொன்னவன் தான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அட வருவாருமா. பிள்ளைக்கு என்ன வேலையோ என்னமோ. அம்மா, ஐயாவை சரியான நேரத்தில் ஆஸ்பத்திரி கூட்டு போய் நல்லபடியாக கவனிச்சு யார் தெரியுங்களா? யாரு? நம்ம காந்திமதி அம்மா மகன் உலகநாதன். அந்த தம்பி மட்டும் சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றலைனா பட்டாளத்தார் கதி சொல்லவே முடியாதுமா. என்னமோ அந்த அம்மா குடும்பத்தில் அந்த தம்பி மட்டும் தப்பி பிறந்த புள்ள, தங்கமான பையன். அண்ணாமலையான் தான் அந்த பையனுக்கு நிறைஞ்ச ஆயுசையும் நல்ல பொண்டாட்டியும் கொடுக்கணும். வாமா. வாங்க பட்டி மந்திரி. அந்த பொறுத்து ராணியை பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க விக்ரமாதித்த மகாராஜா நலமா இருக்காரா? சாந்தி, நாக்கில் என்ன விஷத்தைய வச்சுட்டு இருக்க? உள்ள போ. பேசட்டுமா, நம்ம சாந்தி தானே, பேசிட்டு போட்டுமே. அது சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆசைப்பட்டு தலைக்கு மேல இதுக்கு வச்சு கொஞ்சம்னா அது பாட்டுக்கு நெஞ்சில நச்சு நச்சுன்னு மிதிச்சுட்டு கலகலகலன்னு சிரிக்குமா. குழந்தை புள்ள தானே, பேசிட்டு போடும் தாயே. அம்மாவோட புருஷன் எப்படி இருக்காரு? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. என்ன இருந்தாலும் உங்க அப்பா அம்மா. ஆமா, நீங்க தான் மெச்சுக்கணும். இந்த டாக்டர் காணுமே, வந்தாலாவது எப்படி இருக்காங்க என்னன்னு விசாரிக்கலாம். எந்த டாக்டரு? என்ன எந்த டாக்டரு? எனக்கு எத்தனை டாக்டர் தெரியும். உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ வைத்தியம் பார்த்தாருல்ல, அவரை தான் சொல்கிறேன். தேவரே, அம்மா, அந்த உலகநாதன் தம்பி இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு பயமா இருக்கு. எங்க எல்லாம் வெளியில தெரிஞ்சிட போதும்னு. நீ ஏமா பயப்படுற? உன் புள்ள பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? ஆம்பளைங்க என்ன தப்பு பண்ணாலும் பொம்பளைங்க மேலதான் பழி வந்து விழும். முதல்ல உன் புருஷன், இப்போ உன் பிள்ளையா? இதை பாருமா, ஒரு நாளைக்கு நான் எல்லா உண்மையும் உலகநாதன்ட்டு சொல்லிட்டு போறேன். எனக்கு ரொம்ப நாளைக்கு இந்த ரகசியத்தை சுமந்துட்டு இருக்க முடியல. சொல்ல வருகையில் சொல்லி அத்தை அத்தை இங்கே தான் இருக்கீங்களா அத்தை? அத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது அத்தை. அந்த கேஸ் எல்லாம் உங்கள் பக்கம் ஜெயிக்க போகுது. அந்த கோயில் உங்கள் கைக்கு வரப்போகுது. ஏன் அந்த அண்ணாமலையானே உங்கள் கைக்கு வரப்போறான்னா பாருங்களேன். நல்லவங்களுக்கு காலம் என்னைக்குமே பொய் சொன்னதில்லை அத்தை. அத்தை, என்னத்த பேச மாட்டேங்கிறீங்க? அத்த, ஓ, வாசம் அடிக்குதுன்னு பாக்குறீங்களா? அது பார்க்க போட்டேனா? அதான் அத்த. அத்த அத்த கண்ணை திறந்துட்டீங்களா? அத்த அத்த நான் தான் அத்த. மாமா, நான் வள்ளியம்மா மாமா. அத்த, நீங்க வள்ளியம்மா மாதிரி குரலை மாத்தி பேசினா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? இல்ல மாமா, நான் வள்ளியம்மா தான். ஆமா, வள்ளியம்மா. அதான் அத்தை என்னடா ஸ்பீக்கர் பூ வச்சுக்கிட்டு இருக்காங்களே, நான் போய் யோசிச்சேன். ஒன்னும் இல்லை வள்ளியம்மா, நான் அத்தைகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு போறேன். அதை எப்படி சொல்றதுன்னு சும்மா ஒத்திக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ நம்பிட்டியோ? நீ மேலேயே உட்கார். என் செல்ல மனைவி, நீ எழுந்திருக்க கூடாது. நீ மேலேயே உட்கார், நான் கீழே உட்காரு. என்ன செல்லம், குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஏன் நான் குடிக்க கூடாதா? கோமதி நாயகம் குடிக்க கூடாதுன்னு தவசி வகைராக்கள் ஏதாவது தண்டோரா போட்டிருக்கா? அப்படின்னு சொல்லு. பின்ன நான் வீட்டோட மருமகனா இருக்கிறதுக்கு வயசு முழுக்க குடிக்கணும். ஏதோ ஒரு நாள் சந்தோஷத்துக்காக குடிக்கிற, அது தப்பா? மாமா, அம்மா பாக்குறதுக்குள்ள நீங்க ரூமுக்கு போயிடுங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு அங்கேயே எடுத்துட்டு வரேன். நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறேன்ல, நீ எங்க போட்டாலும் நான் திங்கணும். ஏன் நாய்கிட்ட வச்சு போட, நான் திங்கிறேன். இல்ல மாமா, அம்மா பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பாக்கட்டுமே, பாக்கட்டுமே, என்ன பண்ணுவாங்க? வள்ளியம்மா, நான் ஏன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டியாடா செல்லம்? கேளு. ஏன் மாமா? அப்படி கேளு. பட்டாளத்தான் செத்து போக போறான். ஐயோ ஐயோ இல்ல, செத்து போக போறான். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவனை என் கையால கொல்லணும்னு நினைச்சேன். அவனா செத்து போக போறான். பரவாயில்ல, செத்தா சரிதானே. மாமா, என்ன செல்லம்? உங்க சட்டையில பாக்கெட் இருக்கு. குங்குமம் இருக்கு மாமா. குங்குமம்?
பொட்டின் மங்களம். இந்த குங்குமம் சரோசாவுது. சரோசா அது ஒரு தனி கதையிட, அப்புறம் சொல்றேன். நான் என்ன பண்றேன், அடுத்த முறை போகும்போது இதை திருப்பி கொடுத்துறேன். அதான் குங்குமம் நமக்கு எதுக்கு? என்ன சொல்ற வள்ளியம்மா? இப்போ மாமனுக்கு தூக்கம் வருது. நீ என்ன பண்ற, என் முன்னாடி வந்து நின்று எழுப்பக்கூடாது, சரியா? நான் திடீர்னு முழிச்சேன்னு வச்சுக்க, பயந்துருவேன். எனக்கு இந்த மரப்பாச்சி முகத்தை பார்த்தா அவ்வளவு பயம். கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு. மாமா, என்ன மாமா? ஒன்றும் இல்லைம்மா. அடுப்புல சாதம் வச்சிருந்தேன், அது பொங்கி அடுப்பே அணைஞ்சு போச்சு. அப்பலேருந்து ஓலைச்சுவடியில பாக்குறீங்களே, ஏதாவது புதையல் தேடுறீங்களா? ஏதாவது புதையல் தேடுறீங்களான்னு கேட்டேன். இல்லையே, குரல் மாறுதே. சரி, அதை விடுங்க. ஏதாவது புதையல் தேடுறீங்களா மாமா? புதையலா? புதுசா என்னமா புதையல் தேட போறேன்? இருக்கிற புதையலை எப்படி காப்பாத்துறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தீராத நோய் ஒண்ணு, அதுக்கு வைத்தியத்துக்கு ஏதாவது குறிப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கம்மா. போ, குழந்தை அற சத்தம் கேட்குது பாரு. பால் கொடுத்தியா இல்லையா? போய் பாரு போ. குழந்தைங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. எழுந்திரிச்ச உடனே பால் கொடுக்குறேன். எல்லா நோய்க்கும் நீங்களே அரைச்சி மருந்து கொடுப்பீங்க. என்ன புதுசா ஓலைச்சுவடிலாம் பார்க்குறீங்க? நீங்க இப்படி பார்க்குறத நான் பார்த்ததே இல்லை மாமா. எனக்கு வர வர ஞாபக மருதி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. அதான் மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ஒரு தீராத நோய்க்கு நம்ம பாட்டை முப்பாட்டை ஏதாவது குறிப்பு எழுதி வச்சிருக்கானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. யாருக்கு மாமா? அவரை உனக்கு தெரியாதுமா? இல்லை மாமா, நீங்க பொய் சொல்றீங்க. என் தொண்டை வலிக்கு தானே மருந்து தேடுறீங்க. ஒன்றும் இல்லைம்மா, அது இவர் பட்டாளத்தார் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காருல்ல, அவரை சீக்கிரமா குணப்படுத்துறதுக்கு ஏதாவது வைத்தியம் பார்க்க முடியுமான்னு தான் குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. ஏன் மாமா பொய் சொல்றீங்க? பொய் இல்லடா கண்டு, உங்ககிட்ட தான் பொய் பேசுவல. சொல்லு, போ, உள்ள போ. இல்லை மாமா, நீங்க பொய் தான் சொல்றீங்க.
தவசி, பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அம்மா வயசானவங்க, தாங்காது. தாமதிக்காம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரிப்ஸ் ஏத்துறது ரொம்ப நல்லது. நல்ல சிவம் தம்பி. ஆச்சி 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 மாடத்தை கட்டியல்லோ, மாடத்தை கட்டியல்லோ, மயிலே நான் புடிச்சடைச்சேன். சங்கரி, அந்த மாடம் இருக்கையிலே இந்த மைபோன மாயம் என்ன? நான் கூடத்தை கட்டியல்லோ, கூடத்தை கட்டியல்லோ, குயிலே நான் புடிச்சடைச்சேன். கல்யாணத்துக்கு வரலாம் அமைச்சாச்சா போய் என்னன்னு பாருப்பா. சரி. கொண்டாடுறானே என்னன்னு பாருப்பா. சங்கரி, அந்த கொலை அங்கங்கே குற்றமழை பெய்யுது. சரி, எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படியே இருக்க போகிறோம்? மேலே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டாமா? கங்காணியாரே, தவசி தம்பி, இந்த விஷயத்தை உடனடியாக அம்மையப்பனுக்கு நம்ம தெரியப்படுத்தி ஆகணும். அவன் இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. வாங்க, ஆஸ்பத்திரி போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஐயா, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். இப்போ அவர் இருக்கிற நிலைமையில அவருக்கு மேல் மேல அதிர்ச்சியை நாம கொடுக்க வேண்டாம். அவரால் தாங்க முடியாது. நல்ல சிவம், என்னப்பா சொல்ற நீ? சங்கரி அம்மைப்பனுக்கு வெறும் மாமியார் மட்டும் இல்ல, அவன் கூட பிறந்த அக்காவும் கூட. அவனுக்கு தெரியாம இந்த காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா அவன் ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பி வந்ததும் ஒன்னு கத்துவான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாம பொம்பளைங்க செத்து போனாங்கன்னா பிறந்த வீட்டுல இருந்து கோடி போடுறது வழக்கம். அதை அவன் இருந்துதான் செய்யணும். இல்லையப்பரே, பாவம் ஏற்கனவே தவசியும் நல்ல சிவம் சங்கடத்தில் இருக்காங்க. நீங்கள் வேற மேலே மேலே பேசி அவங்களை குழப்பாதீங்க. இது பாருங்க, இந்த விஷயத்தில் நாம் எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம். என்ன இருந்தாலும் நம்ம மூணாவது மனுஷங்க தான். அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும், நம்ம அதை முடிவு செய்வோம். சார், பட்டாளத்தார் உடம்பு இப்படி இருக்கிறதுனால அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேணான்னு உலகநாதன் அவங்ககிட்ட சொல்ல சொன்னா, நீங்களே பேசி முடிவு எடுத்துருவீங்களா? அண்ணா, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். போங்கப்பா, எல்லாம் சின்ன பசங்களா சேர்ந்துக்கிட்டு தப்பு தப்பா முடிவு பண்றீங்க. பெரியவங்க சொல்றதை கேட்கவே மாட்டேன்றீங்க. என்னமோ செஞ்சுட்டு எப்படியோ போங்க போங்க. கங்காணியர எங்க போறாரு? அப்பா கிட்ட போய் சொல்லிட போறாரு. போக மாட்டார்ப்பா, சும்மா கத்துவாரு. தவசி, நீங்களா ஏதாவது முடிவெடுங்களேன். நீங்க இங்க இருந்து எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு சாவிடுங்க. நான் போய் அப்பா பார்த்துட்டு வரேன். என்ன தவசி இப்படி பேசுறீங்க? நீங்களும் இல்லாம உங்க அப்பா இல்லாம நான் என்ன செய்ய முடியும்? அண்ணா, நீங்க இங்க இருந்து காரியத்தை எல்லாம் கவனிங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லடா, எனக்கு இப்ப அப்பா பார்க்கணும். அவருக்கு சாப்பிட தான் கொடுக்கணும்.
நீ எல்லா காரியத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு ஆஸ்பத்திரி வந்துடு, அப்புறம் நாங்கள் வந்துடுறோம். சங்கு ஐயா, தவசி கூட ஆஸ்பத்திரி போயிட்டு சரிங்க. அந்த கோலால எலியே கொல்ல மழை எலியே சங்கரி விட்டு போயிட்டியா சட்டியிலே மாக்கரத்து இங்க பாரு இங்க பாடா கண்ணே, இங்க பாரு, அழாதடா, என் கண்ணு இல்ல, இங்க பாருடா, இங்க பாரு அங்க பாரு, அம்மா இப்போ வந்துருவாங்கடா, அழக்கூடாது, கையெடு, இங்க வா, இங்க பாருடா கண்ணே, அழக்கூடாதுமா, அம்மா வந்துருவாங்க, இங்க பாருடா, என் கண்ணு இல்ல, அழக்கூடாது, நான் மிட்டாய் வாங்கி தரேன், அழாதடா, இங்க பாருடா, தங்கம்ல தவசியா, வா. காலையிலேருந்து ஒத்தாசிக்கு செவலையோ பச்சையோ ஒரு வயலையும் காணும். நல்ல சும்மா வந்துடக்கூடாதா, அவனையும் காணும். என்னைய கொண்டு வந்திருக்க? கஞ்சி. ஆ, சரி. தவசி, காலையில் ஒரு கனவு கண்டேன். நம்ம அண்ணாமலையோட கல்யாணம் ஜாம்னு நடக்குதுயா. அந்த கல்யாணத்துல எங்க அக்கா சங்கரி இல்ல, அங்கிட்டு இங்கிட்டும் ஓடி எல்லா வேலையும் இழுத்து போட்டு அதுவே செய்து. எனக்கு அண்ணாமலை கல்யாணம் நடக்கிறத விட எங்க அக்கா அந்த கூன் முதுகு போட்டுட்டு இப்படி ஓடி ஓடி ஆடி ஆடி வேலை செய்த, அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க அக்கா நான் ஆஸ்பத்திரிக்கு வந்ததுலேருந்து அது என்ன வந்து பார்க்கவே இல்லை. அதை பார்க்கணும் போல இருக்கு. ஐயா, ஒரு தடவை எங்க அக்கா கூட்டிட்டு வந்து அது முகத்தை என்கிட்ட காட்டியா? ஐயா, நான் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், பேசாம போய்கிட்டே இருக்கேன். ஒரு தடவையாவது எங்க அக்காவை கூட்டிட்டு வர மாட்டீங்களா? எப்படி 2 நாள்ல வீட்டுக்கு போயிட போறோம், அங்க போய் பார்த்துட்டா போச்சு. அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் கூட வாகலவி உன் தம்பி போய் பார்த்துடலான்னு எவ்வளவு தடவை கூப்பிட்டேன். இல்ல என் தம்பி குணமான வரைக்கும் நான் அண்ணாமலையா வேண்டிட்டு இருக்கேன்னு பிடிவாதமா பூஜையிலே உட்காந்துட்டு இருக்கேன். எழுந்தே வர மாட்டேங்க. கடைசி காலத்திலேயாவது சாமி கும்பிடுட்டோம். சாப்பிட்டே ஐயா? ஓ, சாப்பிட்டேன்.
முகத்தை காணாதே உன் கட்டேதான் வேறுமா காலகாலமா நம்ம ரெண்டு குடும்பத்துல இருக்கிற பகை தீரணும். அது இந்த கண்ணாலத்துல தான் முடியும். அண்ணாமலை அண்ணாமலைன்னு தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மைன்னா இந்த கண்ணாலத்தை நீதாயா நடத்தி வைக்கணும். வாழ்க்கை பிராப்தம்னு ஒன்று சொல்லியோ அதுபடி தான் எல்லாம் நடக்கும். நம்ம கையில் என்ன இருக்கு சொல்லுங்க. நாம் ஏதோ நினச்சிட்டு இருக்கோம், தெய்வம் அதை ஏதோ போக்கில் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா? அது போக்கில் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாம் அந்த அண்ணாமலையான் தான். நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே. உலகநாதன் நீங்கள் போங்க. ஆச்சி சாவுக்கு வந்திருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஊரில் பெரியவங்க இறந்துட்டாங்க. ஆச்சி என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. அவங்க இறந்து போனதில்லை, நாங்கள் எந்த அளவுக்கு வேதனைப்படுறோமோ அதே அளவுக்கு நீங்களும் வேதனைப்படுறீங்கன்னு தெரியுது. இதில் ஏதோ சுயநலம் இருக்கு. ஏன் சார் சுற்றி வளைச்சு பேசுகிறீங்க? உங்களுக்கு இப்போ என்ன தெரியணும்? நேராக கேளுங்க, சொல்கிறேன். ஆமாம், நான் அண்ணாமலையை விரும்புகிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நாங்கள் 2 பேரும் விரும்புகிறது ஆச்சிக்கும் தெரியும். யார் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். காலங்காலமா இந்த 2 குடும்பத்துக்குள்ள இருக்கிற தீராத பகை, காழ்ப்புணர்ச்சி, இதெல்லாம் தெரிஞ்சும் அண்ணாமலைய கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. அவசியம் ஏற்பட்டா தாஜ்மஹாலையும் தகர்க்க வேண்டி வரும். இந்த பிரச்சனையை தீர்க்கவே நான் அண்ணாமலையை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமும் நடக்கும். ஆட்சியோட ஆசை நிறைவேறணும்னு நீங்க ஆசைப்பட்டா இன்னிலிருந்து அண்ணாமலை நீங்க சந்திக்கூடாது. அப்ப எங்க கல்யாணம் நடக்க வேண்டிய நேரம் வரும்போது நிச்சயமா நடக்கும்.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.